அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதிரும் ஞானமும் ஆதிகுணசேகரன் சீரியஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு வீட்டில் பெரிய நாடகத்தையே நடத்திட்டு வராங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா ஞானம், நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி கிட்டலாம் இந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம், ஆதிகுணசேகருக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கதிர் போய் நந்தினி கிட்ட அவன் காலில் வேணாலும் விழுறேன், கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஞானமும் போய் ரேணுகா கிட்ட அதையே சொல்கிறாரு. அப்போ கதிர் ஞானத்துக்கிட்ட சொல்கிறாரு, இரு அவங்க யோசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி எல்லாம் மேலே அனுப்புகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கீழே வர ஈஸ்வரி நான் கையெழுத்து போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கரிகாலன் வீட்டில் வந்து சொல்கிறாரு, ஆதிகுணசேகரன் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நடந்துகிட்ருக்கிற எல்லா விஷயத்துலையும் ஆதிகுணசேகரன் தான் ஜெயிச்சுட்டு வராரு. ஜனனியை வீட்டில் இருக்க எல்லாருமே எதிர்க்கிறாங்க. ஜனனி தனியாக போராடி ஆதிகுணசேகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா, இல்லை ஆதிகுணசேகரன் அந்த கேஸில் வின் பண்ணுவாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.